ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காகித பூவை பத்தி தாங்க பார்க்க போறோம். அப்புறம் என்ன பாத்துறோமா, வாங்க உள்ள. எப்படி இருக்குன்னு பாருங்க. பிங்க் கலர்ல. நான் சின்ன பிள்ளையில எல்லாம் ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர் இது மாதிரி பார்த்துருக்கேங்க. இப்போதாங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கேன். ஸோ பார்த்த உடனே சரி 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு பார்த்தேங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பூரா பிங்க் கலருங்க. இலை கூட அவ்வளோவா தெரியலைங்க, பூராமே இது இருக்குங்க. உங்க ஊர்ல இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நின்றாச்சுங்க. நின்று எடுத்துட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு போஸ் கொடுத்தேங்க. எப்படி இருக்கு, சூப்பரா இருக்காங்க. இப்படி ஒரு போஸ், அப்படி ஒரு போஸ், பூவை வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு ஒரு 4-5 ஃபோட்டோலாம் எடுத்தாச்சுங்க. அப்படியே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குண்டு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க, ஒயிட் கலர் இருந்துச்சு, பிங்க் கலர் இருந்துச்சுங்க. ஆனால் ஒரே செடி தாங்க, ஒரே இலையில 2 கலருமே பூத்துருங்க. அது எப்படிங்க சாத்தியமாகும், அது எனக்கு தெரியல. யோசித்து பார்த்து எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இதுலேயும் அப்படிதாங்க, ஒரே இலையில பிங்க் அண்ட் ஒயிட் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இதை பாருங்க, இது பிங்க் மட்டும்தான் இருக்கு. இது ஓகே. இப்போ ஒன்று பிடிங்கிட்டு வரேன் பாருங்களேன். அதுலையுமே ஒரே செடி தாங்க, ஆனால் ஒயிட் அண்ட் பிங்க் ரெண்டுமே சேர்ந்து பூத்துருக்குங்க. அது எப்படி ஒரே இதில் ஒரு கலர் தானே பூக்கும், இது எனக்கு புரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சுற்றி பார்த்தாச்சுங்க. சுற்றி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க வியூ. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.